ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். சமாதானம். எரேமியா 44ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் சுமார் 2400 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. இந்த வேத பகுதியானது கர்த்தருடைய வழி நடத்துதல் எப்படி இருக்கும், நாம் எப்படி சரியாக வாழ்வது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கர்த்தருக்கு கோபம் மூட்டும் போது அதன் விளைவு எப்படி இருக்கும், நம்மை கர்த்தர் எப்படி தண்டிப்பார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அதனால் எச்சரிப்பு அடைந்து நாம் தவறு செய்யாமலும் கர்த்தரை கோபம் ஊட்டாமலும் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். தீமைக்கு விலகி துன்பத்திற்கு விலகி நம்மை நாம் காத்து கொள்ள இந்த வேத பகுதி நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். யூதாவில் மீந்திருந்த ஜனங்கள் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக வந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் எகிப்தில் உள்ள தர்பராசுக்கு குடியேறி போனார்கள். எகிப்துக்கு போய் பல பட்டணங்களில் அவர்கள் குடியிருந்தார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் மகனோடு குடியிருந்தார், பாருக்கும் கூட இருந்தார். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. கர்த்தர் எரேமியாவிடம் பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் நான் வரப்பண்ணின தீங்கை எல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணார கண்டீர்கள். எருசலேம் நகரத்தின் மேல் மற்றும் யூதா பட்டணங்கள் மேல் பாபிலோன் ராஜா வந்து மற்றவர்கள், அதாவது எதிரிகள் வந்து தேசத்தை சுட்டரித்து போட்டதும், பட்டணங்களை சுட்டரித்து போட்டதும், ஜனங்களை சிறைப்பிடித்ததும், பலரை கொன்று போட்டதும், இதையெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் பார்த்தவர்கள் தான் எகிப்திற்கு போயிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. எரேமியா என்பவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், யூதா பட்டணத்தில் இருந்தவர்களும் நீங்களும், இங்கே எகிப்திற்கு வந்திருக்கிற யூத ஜனங்களும் நீங்களும் அவர்களும் நீங்கள் அறியாத தேவர்களையும் உங்கள் பிதாக்கள் அறியாத தேவர்களையும் இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டதில்லை, உங்கள் பிதாக்கள் கேள்விப்பட்டதில்லை. அப்படி நீங்கள் எல்லாம் அறியாத ஒரு வழிபாடு, உங்களுக்கு தெரியாத ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் அறியாத தேவர்களை, அப்படிப்பட்ட தேவர்களை தெரிந்து கொண்டு தூபம் காட்டவும் அதற்கு ஆராதனை செய்யவும் போனீர்கள். இப்படி செய்து நீங்கள் எனக்கு கோபம் ஊட்டும்படிக்கு இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்து என்னை கோபம் ஊட்டினதினால் எருசலேம் நகரமும் யூதா பட்டணமும் இப்படி பாழாய் கிடக்கிறது, சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. நீங்கள் செய்த தவறுகளினால், நீங்கள் செய்த அக்கிரம செயல்கள் செய்து என்னை கோபம் ஊட்டியதினால் இப்படி யூதா தேசமும் எருசலேமும் பாழாய் கிடக்கிறது, கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு எரிக்கப்பட்டு கிடக்கிறது. நான் வெறுக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யாதிருங்கள் என்று, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யாதிருங்கள் என்று, நான் இதை வெறுக்கிறேன் செய்யாதிருங்கள் என்று நான் பல முறை என் தீர்க்கதரிசிகளை சொல்லி அனுப்பி கொண்டே இருந்தேன், தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லி அனுப்பி கொண்டே இருந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தில் இருந்த யூதர்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். இப்படி செய்யாதிருங்கள் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லி அனுப்பி கொண்டே இருந்தேன், தீர்க்கதரிசி அனுப்பி கொண்டே இருந்தேன். அப்படி நான் சொல்லி அனுப்பி இருந்தும் அவர்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், நான் சொன்னதை கேட்காமல் தங்கள் பாவங்களை, தூபம் காட்டுவதை நிறுத்தவும் இல்லை, ஆராதனை செய்வதை நிறுத்தவும் இல்லை, தங்கள் பொல்லாப்பை விட்டு மனம் திரும்புவதற்கு அவர்கள் விரும்பவும் இல்லை. நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்லியதற்கு பலன் இல்லை, சொல்லி அனுப்பியும் அவர்கள் கேட்கவில்லை. அவர்களை பாவங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள், அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்தார்கள். ஆகையால்
என் உக்கிரமும் கோபமும் உண்டு. என்னுடைய கோபம் வந்தது, என்னுடைய உக்கிரம் வந்தது. என்னுடைய உக்கிரமும் கோபமும் வந்து யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் நகரங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் பற்றி எரிந்தது. எருசலேம் வீதிகளிலும் யூதா பட்டணங்களிலும் பற்றி எரிந்தது. கர்த்தருடைய கோபம் அதுதான் தீயாய் மாறி அதை சுட்டெரித்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு கர்த்தரை கோபம் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் தன் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படியாக அந்த இடங்களை அழித்து போட்டு எரித்து போட்டு அவைகள் இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழுமாயிற்று. இப்பொழுது பார்க்கிறீர்களே, அது போல வனாந்தரமாய் பாழாய் கிடைக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு வார்த்தை உண்டு, தேவன் அன்பானவர், கர்த்தர் அன்பானவர். ஆமாம், கர்த்தர் அன்பானவர் தான். அதில் என்ன மாற்று கருத்து இருக்கிறது? இல்லை, கர்த்தர் அன்பானவர் தான். அன்பு என்றால் என்ன? அதுதான் இங்கு கேள்வி. அன்பு என்பதெல்லாம் கனிவான பேச்சல்ல. கனிவாய் நடந்து கொள்வது வேறு, அன்பு வேறு. வித்தியாசம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் படித்து பார்ப்போம். அன்பு எப்படிப்பட்டது என்று தெரியும். அன்பு கண்டிக்கவும் செய்யும், கண்டித்து திருத்தவும் செய்யும். கோபம் வரும். அன்புள்ளவர்கள் கோபப்படுவார்கள். உண்மையான அன்புள்ளவர்களுக்கு தான் கோபம் வரும். ஒருவர் மேல் நமக்கு அன்பில்லை என்றால் அவர்கள் மீது நாம் கோபப்பட மாட்டோம். ஏனென்றால் அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் யாரோ நாம் யாரோ, அவர்கள் மேல் நம்ம ஏன் கோபப்பட முடியாது? நாம் யாரை நேசிக்கிறோமோ, யாரை நம்முடையவர்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் மேல் தான் நமக்கு கோபம் வரும். அவர்கள் தவறு செய்யும் பொழுது நமக்கு கோபம் வந்தது இயல்பு. கர்த்தரும் அப்படிதான். தம்முடைய ஜனங்களாக அவர்களை தெரிந்து கொண்டார். அந்நிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மேல் தம் கோபத்தை அவர் சொல்லவில்லை. வேதவசனம் அந்நியர்களை தேடி போய் கர்த்தர் தண்டித்தார் என்று சொல்லவில்லை. தண்டனை உண்டு, அது ஒரு காலம். அப்புறம் அது நியாயத்திற்பின் காலத்தில் கடைசியில் வரும். எல்லோருக்கும் நீதி செய்வார் கர்த்தர், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் உடனடியே தண்டிக்கப்படுவது இஸ்ரவேலர்கள் தான். ஏனென்றால் அவர்களை நேசித்து விட்டார். அவர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என் ஜனம் என்றிருக்கிறார், நான் உங்கள் தேவன் என்றிருக்கிறார். அந்த அந்த உடன்படிக்கை அங்கு இருக்கிறது. அதை அவர்கள் மீறும் போது கர்த்தருக்கு கோபம் வருகிறது. மற்றவர்களிடத்தில் அவர்கள் அவர்கள் கர்த்தரிடத்தில் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கையை செய்யவும் இல்லை. அப்பொழுது அவர்கள் மேல் உடனே கோபப்பட போவதில்லை. நியாயத்தின் பின்னாலே நியாயம் தீர்ப்பார். நிச்சயம் தண்டனை உண்டு யார் தவறு செய்தாலும். ஆனால் இஸ்ரவேலர்களை உடனே அவர் தண்டிக்கிறார். காரணம், அவர்களை நேசிக்கிறார். நம்மையும் அப்படிதான். கர்த்தர் அன்பானவர் தான். அதற்காக நாம் என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம். அவர் அன்பின் நிமித்தம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அது அவரை ஏமாற்றுகிற செயலா இருக்கிறது. அவரை ஏமாற்ற யாராலும் முடியாது. முயற்சி செய்ய வேண்டாம். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரா, அவருக்கு எல்லாம் தெரியுமா என்று. சகலத்தையும் பார்க்கும் வல்லமை அவருக்கு உண்டு. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இசைக்கிற புஸ்தகத்தை படிக்கும் பொழுது கர்த்தருடைய சன்னதி, அவருடைய சிங்காசனம் இதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தால் 4 சக்கரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சக்கரங்கள் எல்லா பக்கத்திலும் கண்களுடையவைகளாய் இருக்கிறது. அவைகளால் அந்த சராசரத்தையும் சுற்றிலும் அவைகள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த கண்கள் எண்ணற்ற கண்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தது என்று வெளிப்படுத்த 4-5 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஜீவன்களின் உடல் முழுவதும் கண்களால் நிரம்பி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் எப்பக்கத்திலிருந்தும் எல்லா திசைகளில் இருந்தும் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருந்த கண்கள். இப்பொழுதும் அவைகள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அது போல கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை எப்போதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவரை ஏமாற்ற முடியாது. இப்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யூதா தேசத்தில் இருந்து புறப்பட்டு வந்த சகல பெண்கள், ஆண்கள், சிறு பிள்ளைகள், பால் குடிக்கிற குழந்தைகள்
இவர்கள் எல்லோரையும் வேறற்று போகும் பண்ணும்படிக்கு, எல்லோரையும் அழித்து அந்த சந்ததி இல்லாமல் போகும் பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கோபம் வரும்படி நீங்கள் இப்படிப்பட்ட செய்கையை ஏன் செய்கிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். எகிப்தில் இருந்த யூதர்கள், எகிப்தில் இருந்த சகல மனுஷரையும் பார்த்து, அதாவது யூதர்கள், எகிப்தியர்கள் அல்ல, யூதாவிலிருந்து புறப்பட்டு வந்த எகிப்தில் இருந்த யூதர்கள், அவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அதாவது நீங்கள் எல்லோரும் அழித்து போக பண்ணும்படிக்கு, உங்களை நான் அழிக்கும்படிக்கு, வேறற்று போக பண்ணும்படிக்கு நீங்கள் செய்த காரியம் என்ன? நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? எகிப்தின் எல்லா தேவர்களுக்கும் நீங்கள் ஏன் தூபம் காட்டுகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். எகிப்திற்கு போனதும் அங்குள்ள தேவர்களுக்கு, அங்கிருக்கிற பொல்லாத இருளின் கிரியைகளுக்கு இவர்கள் தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதையே இவர்கள் செய்கிறார்கள். இது கர்த்தருக்கு விரோதமான காரியம் அல்லவா? கர்த்தர் செய்யக்கூடாத பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக சொல்லுகிற வார்த்தை அல்லவா? அதை கேட்காமல் இவர்கள் செய்கிறார்கள். இதை செய்ததை நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு இப்படியாக கேட்கிறார். யூதாவின் தேசங்களிலும், யூதா தேசத்திலும், எருசலேமிலும், எருசலேமின் வீதிகளிலும் நீங்களும் உங்கள் பிதாக்கள் செய்த பொல்லாப்புகளையும், யூதா ராஜாக்கள் செய்த பொல்லாப்புகளையும், அவர்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும், நீங்களும் உங்கள் ஸ்திரீகளும் செய்த பொல்லாப்புகளை மறந்து போனீர்களோ என்று கர்த்தர் கேட்கிறார். அதாவது என்ன நடந்தது என்றால், தாவீதையாவின் காலத்திற்கு பின்பாக சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டினார். ராஜாவானார், தேவாலயம் கட்டினார். அதன் பின்பு அநேக அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார். அதே நிமித்தம் அந்த அந்நிய பெண்கள், திருமணமாகி வந்த அந்நிய பெண்கள் எல்லாம் சாலமோன் ராஜாவை தூண்டிவிட்டு இஸ்ரேல் தேசம் எங்கும், எருசலேம் நகரம் எங்கும் தெருக்கள் தோறும் பலிபீடங்களை ஏற்படுத்தி பொல்லாத விக்கிரக ஆராதனை, கர்த்தருக்கு அருவருப்பான செயல்களை எல்லாம் செய்ய வைத்தார்கள் அந்த பெண்கள். அதாவது சாலமோன் ராஜாவினால் திருமணம் செய்யப்பட்ட மனைவிகள். அவர் அநேக பெண்களை திருமணம் செய்தார். ஆனால் எருசலேமுக்குள் அதன் வழியாக அநேகம் பொல்லாத ஆவிகள் நுழைந்தன. இதுதான் உண்மை. பெண் மட்டும் வரவில்லை, அங்கு பொல்லாத ஆவிகளும் நுழைந்தன. இப்படியாக இந்த காரியங்கள் நடந்ததின் நிமித்தம் தலைமுறை தலைமுறையாக அடுத்தடுத்து எருசலேம் நகரமும் யூதா தேசமும் அதன் பட்டணங்களிலும் அநேக விக்கிரக ஆராதனை பெருகி போயிற்று. இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அந்த ஜனங்கள் மேல் இருந்து கொண்டே இருந்தது, அந்த இடத்தின் மேலும் இருந்து கொண்டே இருந்தது. அதை தொடர்ந்து இவர்கள் செய்ததை தான் கர்த்தர் கேட்கிறார், ஏன் இப்படி செய்தீர்கள்? இப்படியெல்லாம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த பொல்லாப்பை நினைத்து எப்பொழுதும் மனம் வேதனைப்படுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறோமே, இப்படி கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்கிறோமே என்று மனம் வேதனைப்படுகிறதும் இல்லை, மனம் நொறுங்குண்டதும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுவதும் இல்லை. கர்த்தர் நமக்கு தண்டிப்பாரு என்கிற பயமே உங்களுக்கு இல்லாமல் போயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என்னுடைய கட்டளைகளையும் வேதத்தையும், என் வேதத்தின்படியும் என் கட்டளைகளின்படியும் நீங்கள் செய்யவும் இல்லை. நான் உங்கள் முன்பாக வைத்த கட்டளைகளையும் என் வேதத்தின் வசனங்களையும் நீங்கள் கை கொள்ளவில்லை. ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். இப்படி நீங்கள் என் வார்த்தையை மீறியதினால், இப்படியாக நீங்கள் என் வார்த்தையை மீறியதினால் நான் உங்களுக்கு தீங்கு உண்டாகும்படிக்கு, உங்களை தண்டிக்கும்படி, உங்களுக்கு துன்பத்தை தரும்படிக்கு, இதோ நான் உங்களுக்கு தீங்கு வரும்படிக்கும் யூதா அனைத்தையும் சங்கரிக்கும்படிக்கும் என் முகத்தை உங்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுக்கு தண்டனையை அனுப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எகிப்தில் வந்து தங்கும்படிக்கு வந்த மீதியான யூதர்களை நான் வாரி கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை அழித்து போடுவேன், மரணம் அடைய பண்ணுவேன், இறந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் அனைவரும் சங்காரம் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களில் பெரியோர் முதல்
சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லோரும் எகிப்து தேசத்திலே நிர்மூலமாவார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் பட்டயத்துக்கு இரையாவார்கள். பஞ்சத்தாலும் நிர்மூலமாவார்கள். பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் செத்து சாபமாகி பாழும் பழிப்பும் நிந்தையும் ஆவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறியதினால் இப்படிப்பட்ட தண்டனை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எருசலேமை எப்படி தண்டித்தேனோ அதே போல எகிப்தில் இருக்கிற யூதர்களையும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் நான் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் எருசலேமில் இருந்த பொழுது, யூதா ஜனங்கள் இருந்த பொழுது கர்த்தரை மீறி என்ன பாவம் செய்தார்களோ அதையே எகிப்து தேசத்தில் இருப்பவர்களும் யூதா தேசத்திலிருந்து வந்த யூதர்களும் செய்கிறார்கள். அவர்களையும் நான் இதே போல தண்டிப்பேன், அழிந்து போவார்கள் என்று கர்த்தர் கோபமாக சொல்லுகிறார். யூதா தேசத்திலிருந்து குடியேறி வந்து எகிப்து தேசத்தில் வந்து தங்கி இருக்கிற ஜனங்களில் யார் யார் எகிப்தை விட்டு புறப்பட்டு தப்பித்து போய்விடுவோம் என்று ஓடி போகிறார்களோ அவர்களை தவிர இங்கிருக்கிற அத்தனை பேரையும், யூதர்களையும், பெரியோர் சிறியோர் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரையும் நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தப்பி போகிறவர்கள் மட்டுமே மீந்திருப்பார்கள், இங்கிருக்கிற எல்லோரும் அழிந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லோரையும் கர்த்தர் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இப்படி எரேமியா சொன்ன போது அங்கிருந்த ஸ்திரீகள் எல்லோரும், யூதா தேசத்தை சேர்ந்த ஸ்திரீகள் எல்லோரும் எரேமியாவுக்கு பதில் கொடுக்கிறார்கள். அங்கிருந்த ஆண்கள் பெருங்கூட்டமாய் நின்றவர்களும் பெண்களும் கூட சேர்ந்து சொல்லுகிறார்கள். நீர் சொன்னபடி, நீங்கள் சொன்னது போல, எரேமியாவை நோக்கி சொல்கிறார்கள், நீர் சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் வானராக்கினைக்கு, எகிப்தின் தேவர்களுக்கு வானராக்கினைக்கு நாங்கள் தூபம் காட்டினோம். நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களை வழிபட்ட போது நாங்கள் ஒரு குறைவும் இல்லாமல் செழிப்பாய் வாழ்ந்திருந்தோம். எங்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை. அப்பொழுது நாங்கள் செழிப்பாய் வாழ்ந்திருந்தோமே என்று அங்கிருந்த யூத ஜனங்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் அந்நிய தேவர்களை வழிபட்ட போது சுகமாய் இருந்தார்களாம். எந்த பட்டயம் பஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாய் இருந்ததாம். அதனால் நாங்கள் அப்படியே செய்ய விரும்புகிறோம். எங்களுக்கு அப்பொழுது துன்பம் இல்லை. நாங்கள் எப்பொழுது மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்தோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு அநேகம் துன்பங்கள் வருகிறது என்று இப்படியாக யூதர்கள் ஆண்களும் பெண்களுமாய் இப்படியாக சொல்லுகிறார்கள் எரேமியாவினிடத்தில். நாங்கள் அந்நிய தேவர்களை வழிபட்ட போது சுகமாய் இருந்தோம். அதையெல்லாம் விட்டு விட்டு நாங்கள் வந்த பின்பு நாங்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம். வானராக்கினிக்கு நாங்கள் பலியிடாமல் போன போது எங்களுக்கு பஞ்சமும் பட்டயமும் வருகிறது. நாங்கள் அதை செய்யாததினால் எங்களுக்கு துன்பம் வந்தது என்று இஸ்ரவேலர்கள், யூதர்களை இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார்கள். நாங்கள் வானராக்கினிக்கு ஆராதனை செய்யும் பொழுது நாங்கள் நன்றாய் இருக்கிறோம். நாங்கள் முன்பு செய்தோம் அல்லவா, வானராக்கினிக்கு பலியிட்டு வானபலிகளை வார்த்த போது எங்கள் புருஷர்களுக்கு, எங்கள் வீட்டு ஆண்களுக்கு தெரியாமலா நாங்கள் செய்தோம்? தெரிந்துதான் எல்லாவற்றையும் செய்தோம் என்று அந்த ஸ்திரீகள் சொல்லுகிறார்கள். பெண்கள் அப்படி அல்ல என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நீங்கள் செய்ததை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது அந்த ஜனங்கள் தவறாய் புரிந்து கொண்டார்கள். நீங்கள் வானராக்கினிக்கு ஆராதனை செய்ததை நினைத்துதான் கர்த்தர் உங்களை தண்டித்தார். நீங்கள் அதை விட்டு விலகிய போது கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் தவறாய் அர்த்தம் செய்திருக்கிறீர்கள் என்று எரேமியா சொல்லுகிறார்கள். அதாவது இவர்கள் தவறு செய்து முடித்தது கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். இவர்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்த போது கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பதினால் இவர்கள் திருந்தியதினால் தான் நியாய தீர்ப்பு வந்தது என்று நினைக்கிறார்கள். பாவம் செய்திருந்தால் சுகமாய் இருப்போம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். தவறான புரிதலாக இருக்கிறது, ஞானம் இல்லாத செயல். யூதர்கள் ஞானம் இல்லாமல், அதான் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தால்தான் மெய் ஞானம் கிடைக்கும். கர்த்தர் ஞானத்தின் ஆவியானவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவராய் இருக்கிறார். அப்படி இருக்க கர்த்தருடைய ஆவியை பெறாதவர்கள் எல்லாவற்றையும் தவறாய் புரிந்து கொண்டு தவறாய் செயல்படுவார்கள். அதனால் அவர்கள் முட்டாள்தனமே அவர்களை அழித்து விடுகிறது.
கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் உண்மையையும் பொய்யையும் வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்வதினால் அவர்கள் வாழ்க்கையை சகலத்தையும் வெற்றியை பெற்றுக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தையும் போய் சேரும் நல் வழியையும் கற்றுக்கொள்கிறார்கள். இதுவே சத்தியம். இப்படியாக தவறான புரிதல் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு நாம் நம்மை ஆராய்ந்து தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் மிக மிக நல்லவர். அவர் ஒருபோதும் கெட்டவராய் அவர் செயல்படுவதே இல்லை. அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அவரை குற்றப்படுத்த வேண்டாம். அது நம்முடைய தவறான புரிதலாக தான் இருக்கும். அவர் தவறு செய்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்முடைய தவறான புரிதலாக தான் இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மோடு கூட என்றென்றும் இருக்கிறது. அவரை நேசிப்போம், அவர் அன்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.